सूर्याभा चन्द्रवसा विलक्षणा विश्ववारा परिभोधा वरेण्या काणोमतं वरिमान् महेन्द्रदा विश्वोपरि प्रतनातरन्दा सर्विदर्शते भूरिलक्ष्मी அம்மா சொன்னாதான் அப்பா தெரியும், குரு சொன்னாதான் தெய்வம் தெரியும். அது மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம நடுவில் போனோம்னா டிஸ்டர்பன்ஸ் வரும். நம்ம பேசினோம் அப்படின்னா அந்த லயம் கரெக்டாக போய் அதில் உட்காராது. அதனால தான் மௌனமாக இருக்கும்னு சொன்னோம். மௌனமாக இருக்கும்போது சொன்னதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, குழந்தை பிறக்கக்கூடிய டெலிவரி வார்டில் இருக்கும்போது அந்த டாக்டர்ஸோ சமாச்சாரங்களோ கண் பார்வையில தான் வேலைகள் செய்வாங்கிறத எல்லாருக்கும் கூட தாய்மார்களுக்கெல்லாம் தெரியும், எங்களுக்காக வேணால் தெரியாமல் இருக்கலாம். பட் ஆனால் சயின்ஸ் ரீதியாக சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு சின்ன நிசப்தம் இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை முதல்ல வெளில வரும்போது பயப்படாமல் இருக்கும் அப்படிங்கிறதா சொல்லக்கூடியது. இப்போது உயிராற்றலுடைய நிலை பிரகாரம் பார்க்கும்போது அம்மா தேவி சகலத்துக்கும் புவனத்துக்கும் உண்டானது. பிரம்ம கீட ஜனனி அப்படின்னு சொல்றது எப்படின்னா, புழுலேருந்து ஆரம்பிச்சு சகலத்தையும் படைக்கக்கூடிய பிரம்மா வரைக்கும் யாரா ஈன்றெடுத்தாள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அம்மா தான் ஈன்றெடுத்தாள், அவங்க தான் பெற்றெடுத்தாள். ஆனால் அந்த உயிராற்றலை நாம் கொண்டு சேர்க்கும் போது அதுக்குண்டான ஒரு விஷயங்களை அவங்களும் உட்படுவாங்க. சரி, ராமர் பகவான் தான், ஆனால் அவர் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டார், காட்டுக்கு போனார், சீதையை விட்டார், அப்புறம் சண்டை போட்டார், போனார் வந்தார். கிருஷ்ணர் துவாரகைக்கு போனார், அவர் சண்டை போட்டார் போனார். ஆனால் தெய்வமாக இருந்தாலும் அதற்கு உட்பட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணிதான். நேற்றுக்கு நம்ம இந்த அக்னி காரியங்கள் பண்ணும்போது என்ன சொன்னோம்? முதல்ல கர்ப்பாதானம், அப்புறம் நாமகரணம், பும்சவனம், சீமந்தம், ஜாதகர்ம, நாமகரண, அன்னப்பிராசன, சூடம். இப்படி நம்ம ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் பண்ணுவோம்? குழந்தை உள்ள வரும்போது கர்ப்பாதானம் அப்படிங்கிறக்கூடிய கருவை கொடுத்தல் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பண்றோம். 3ஆம் மாசத்துலேருந்து 6ஆம் மாசத்துக்குள்ள பும்சவனம்னு ஒரு விஷயம் பண்ணணும். 6ஆம் மாசம் சீமந்தம் பண்ணணும். 8ஆம் மாசம் வளகாப்பு பண்ணணும். இப்படின்னு ஒவ்வொரு விஷயமாக அந்த அக்னி காரியத்தில் செய்யப்பட்டது. செய்து அப்புறம் 6ஆம் மாசம் ஆனோன்னா அன்னப்பிராசனம், குழந்தைங்க முதல்ல சோறு ஊட்டுதல், அதை பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு வயசானவொன்னா அதுக்கு மொட்டை அடித்து கல்யாணம் பண்ணணும். மொட்டை கல்யாணம் பண்ணி அதுக்கு உண்டான பூஜைகள்லாம் பண்ணணும். அப்புறம் அதுக்கு ஒரு பேர் விடுதல், அதுக்கப்புறம் ஜாதகம் எழுதுதல். இப்படி இங்கக்கூடிய எல்லா கிரியைகளும் பகவானும் அதுக்குள்ள உட்பட்டவனாக இருப்பதால் தான் இந்த அக்னி காரிய ரூபமாக பண்ணி அந்த அக்னியில தர்பையை கட்டி கலசத்திலேருந்து திரும்பி மிக சுவாமியோடைய ரூபத்துக்கு மூலமந்திரத்துக்கு மூல விக்கிரகங்களுக்கு போகக்கூடியதாக இருக்கு. அந்த மாதிரியான ஒரு கிரியைப்பாடுகளை ஒரு 6-5 காலமாக நம்ம இதை செய்து முழுமையான உயிராற்றலை கொடுத்திருக்கோம். ஏன் இப்படி ஒரு விஷயத்தை இங்க பண்ணணும் அப்படின்னா, மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு ஆண்டும் இது பண்ண முடியாது. இப்ப பண்ணக்கூடிய விஷயத்தை நல்லா ஸ்ட்ராங்கா போட்டுட்டோம் அப்படின்னா வேர்ல ஜலம் விடுற மாதிரி. அப்போ நம்ம அதுக்குண்டான உட்பட்டுகளோடையும் ஒரு கட்டுப்பாடோடையும் நம்ம இருந்தா மட்டும்தான் அடுத்த 12 வருஷத்துக்கு நம்ம பழம் சாப்பிட முடியும். வேர்ல ஜலம் விடும்போது நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அம்பாள்கிட்ட கேட்டா அவ கொடுக்கணும் இல்லை. இந்த 12 வருஷமும் இந்த கும்பல் 365 நாளும் 12 வருஷத்துக்கு இங்கேயே இருக்கணுங்கிறதாக அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். ஏதோ இன்னைக்கு வந்தோம், கும்பாபிஷேகத்துக்கு வந்தோம், கும்பஜலம் முடிஞ்சது, நம்ம வீட்டுக்கு போயிட்டோம், திரும்பி ஏதோ ஒரு விசேஷம் வந்தது, உற்சவம் வந்தது, அப்போ அப்போ வருங்கிறது இல்லை. நம்ம வீட்டில் ஒரு உறுப்பினர் இருந்தால் நம்ம எப்படி கவனிப்போமோ அது போல தினம் அம்பாளை ஒரு தரிசனம் பண்ணினால் மட்டும்தான் அவன் நம்மளோட பேசுவான். நமக்கு வேலை ஆகணுன்றது பிரச்சனை இருந்தால் அர்ச்சனைங்கிற கதையாக இருந்ததுனாக்கா அது வேலைக்கு ஆகாது. பிரச்சனை இல்லைனாலும் அர்ச்சனை செய்யணும். அதனால அவளுக்கு உட்பட்டது தான் அத்தனை விஷயங்களுமே தவிர அவள் ஓரளவும் அசையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. சொல்லிக்கலாம், இது வேணா நம்ம நடைமுறை ரீதியாக இது வேணா விஷயங்கள்லாம் பாதையிடலாம். ஆனால் ஆன்மா ரீதியாக அம்பாளுக்கும் நம்மளுடைய ஆன்மாக்கும் மட்டும்தான் தொடர்பே தவிர மற்ற எந்த ஒரு விஷயங்களும் அதுக்குள்ள வராதுங்கிறதுக்காக இதே போன்ற 48 நாளுக்கு உண்டான விஷயம். இந்த 48 நாள் ஏன் இதை பூஜை செய்யணும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்த உடனே இந்த குளிமுறைன்னு சொல்லுவாங்க. இந்த தாய்மார்களுக்கெல்லாம் தெரியும், குளிமுறைன்னு சொல்லுவாங்க. 48 நாள் தீட்டுக்கு கழிக்கும்.
राष्ट्रं धारयता ध्रुवा